பிக் பாஸ்ல வியானா என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் வினோத் தான் ஓடி போய் வந்து ஹக் பண்ணுறாரு. வியானா வந்து உண்மையாகவே இந்த வீட்டில் என்ன மிஸ் பண்ண ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தானா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ரெட் கார்டை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு வியானா வந்து நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சொன்னால் என்னை வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. வியானாவும் வினோத்து தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வியானா வந்து சொல்கிறாங்க, விக்ரம் என்னையும் சுபிக்ஷாவும் கைக்குள்ள போட்டு தப்பாக வந்து கைட் பண்ணியிருக்காரு. சுபிக்ஷா தனியாக கேம் விளையாண்டுருக்கணும், விக்ரம் கூட சேர்ந்தனால அவ வெளியே தெரியாமல் போயிட்டா. சுபிக்ஷா மேலேயுமே எனக்கு வருத்தம் இருக்கு. என்கிட்ட நல்லா பேசிட்டு எல்லா வாரமும் என்ன பின்னாடி போய் நாமினேட் பண்ணி வச்சிருக்கா. அதெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. கமருதீன், வினோத் உங்க 2 பேரோட பாண்டிங்கை நினைக்கும் போது உண்மையா ஜென்யூனா இருந்துச்சு. நீங்க நடிச்ச மாதிரி தெரியல. உங்களுக்கு உண்மையா ஜென்யூனா ஒரு பாண்டிங் கிடைச்சது, அது எனக்கு இந்த வீட்டுல கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க. வினோத்துமே காலையில இருந்து கமருதீனை நினைச்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு. வீட்டுல இருக்க மத்த 5 பேரும் ஒன்னா சாப்பிடுறாங்க, ஒன்னா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா வினோத் மட்டும் தனியா சாப்பிட்டு தனியாவே உட்கார்ந்துருந்தாரு. எல்லாருமே ஒருத்தரா என்ட்ரி கொடுக்கும்போது கமருதீனும் வரமாட்டாரா அப்படின்னு அவர் மனசுல வந்து நினைப்பாரு. என்னதான் நினைச்சாலும் அது வந்து நடக்காது அப்படிங்கறது அவருக்குமே வந்து தெரியும். இந்த சீசனோட உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா கமருதீன் வினோத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லலாம். உங்களை யாருக்கெல்லாம் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிக்கும் அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.